வணக்கம் அன்பான தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் வேமாறன். தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் சூழ்நிலை, அரசியல் நிலைத்தன்மையற்ற இந்த நேரத்தை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கப் போகிறோம். கோடை மழை ஆரம்பித்தாலும் இன்னும் அரசியல் களம் மிக சூடாகவே இருக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை என்று நான் நினைக்கிறேன். விஜய் சம்பாதித்த மிகப்பெரிய 3 எதிரிகள், இது 2 தான் நம்மளோட இன்றைய தலைப்பு. நாம் இதை பற்றி மிக சுருக்கமாகவும் ஆழமாகவும் பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் அப்போதுதான் நாம் நேர்மையான மக்களின் பிரச்சனைகளை விவாதிக்க எனக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். விஜய் ஆட்சி அமைப்பதில் புதிய நெருக்கடிகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே விஜய்க்கு நாளும் அரசியல் எதிரிகள் உருவாகி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களை பற்றி தான் நாம் இன்று தெளிவாக பார்க்க போகிறோம். சரி, சுற்றி வளைத்து பேசாமல் விஷயத்துக்கு வருவோம். அந்த 3 எதிரிகள் யாரா? ஒன்று திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி ஆகிய 3 எதிரிகள் அரசியலில் மிக கடுமையான விளைவை ஏற்படுத்த விஜய்க்கு காத்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன என்று நாம் தெளிவாக பார்க்கலாம். எதிரிகளில் முக்கியமான முதல் இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம், திமுக எதிரியாக யார் காரணம்? தாவேகா திமுகவை எதிர்ப்பது முழு வேலையாக கொண்டு தன்னை அரசியல் செய்து இன்று மக்களிடம் வெற்றியும் பெற்று அதற்கு தேவையான 108 உறுப்பினர்களை கொண்டுள்ளது. அதில் வெற்றி பெற்றிருக்கிறது தாவேகா என்றால், அதாவது திமுகவை எதிர்த்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக மிக இல்லை. சரி, திமுக சரி ஆட்சி அமைச்சுக்கிட்டோம் தாவேகா அப்படின்னு வழி விட்டுருக்கோம். ஆனால் எதிர்ப்பதற்கான காரணம், இவ்வளவு நாள் தன்னுடன் நின்று களத்தில் நின்று போராடி வெற்றியை பெற்று தாவேகாவுடன் இணைந்த காங்கிரஸால் தான் திமுக கடுமையான கோபத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. ஆகவே திமுக நீ எப்படி ஆட்சி அமைக்கிறன்னு பார்க்கலாம் அப்படின்னு அது முடிவெடுத்து தன்னோட அரசியல் காய்களை நகர்த்த தயாராகிவிட்டது. இப்படி உருவானது தான் திமுக முதல் எதிரியாகிவிட்டது. தாவேகா திமுகவை சமாளிப்பது அவ்வளவு சுலபம் இல்லை என்பதே எங்களுடைய கருத்து. இரண்டாவது எதிரி யார் என்று பார்ப்போம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதிமுக. தேர்தலுக்கு முன்பே அதிமுக தாவேகாவை கூட்டணிக்கு அழைத்தது. ஆனால் தாவேகா அதை நிராகரித்து விட்டது. அது எல்லாருக்குமே தெரியும். தற்போது 108 இடங்களை வென்றதன் மூலம் தாவேகா தன்னை அழைக்கும் என அதிமுக காத்திருந்தது. ஆனால் விஜய் காங்கிரஸ் கட்சியை கூட்டணி சேர்த்ததன் மூலம் கடும் கோபமடைந்த அதிமுக 5 தொகுதி வென்ற அவர்கள் முக்கியம், அவர்களுடன் ஆட்சி அமைப்பது சரி, எங்களுடன் ஏன் கூட்டணிக்கு அழைக்கவில்லை, விரும்பவில்லை அப்படின்றதுல அதிமுக கடும் கோபத்துக்கு ஆளாகிறது. அதனால நீங்கள் அந்த 5 பேரிடம் நீங்கள் ஆதரவு கடிதம் பெற்றிருப்பதை
நீங்கள் எப்படி ஆட்சி அமைக்கிறீர்கள், நாங்களும் ஒரு கை பார்க்குறோம் அப்படின்னு தான் அதிமுகவும் களத்தில் தாவேக்காவை பந்தாட தயாராகிவிட்டது. இன்னொன்று, மூன்றாவது எதிரி யாருன்னு கேட்டிங்கன்னா பாஜக இந்த சீன்லேயே இல்லை. அது வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்துச்சு. சரி, அவனை வச்சு சண்டையை போட்டு வாங்கினா கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் அது இருந்துச்சு. ஆனால் நீங்கள் காங்கிரஸ் கட்சியை தாவேக்கா கூட்டணியில் சேர்த்தவுடன் பாஜக கடும் கோபத்துக்கு வந்துவிட்டது. நாங்களே 75 வருஷமாக எவ்வளோ போராடி அவனை ஒவ்வொரு இடத்துலையா காலி பண்ணிக்கிட்டே வரோம். நேற்று வந்த நீங்கள் அவங்களுக்கு உயிர் கொடுத்துருவீங்களா பார்த்துடலாமா? இப்படி தான் பாஜகவும் களத்தில் இறங்கிவிட்டது. சரியா? இப்போ அரசியல் களம் படுபயங்கரமாக சூடாகிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, 3 பேருமே நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி வைத்ததை விரும்பவில்லை என்பதே உண்மை. ஆகவே கடுமையான எதிர்விளைவை ஏற்படுத்த 3 பேரும் அண்டர் கிரவுண்டில் கைகோர்த்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் இருக்கிறது. சரி, இதில் என்ன விசேஷம்னா, வெற்றிக்கு பிறகு இவ்வளவு அரசியல் இருக்கா, இவ்வளவு சூழ்ச்சி இருக்கா, இவ்வளவு ஆடுபுலியாட்டம் இருக்கா அப்படின்னு விஜய் ரசிகர்களுக்கும் தெரியாது, தொண்டர்களுக்கும் தெரியாது, விஜயின் ஆலோசகர்களுக்கும் தெரியாது. ஏன் விஜய்க்கே தெரியுமான்னா அதுவும் சந்தேகம்தான். ஏன்னா அரசியல் இது சின்ன பசங்க விளையாட்டு இல்லை, பெரிய பசங்க விளையாட்டு. இதுக்கு மிகப்பெரிய ஆளுங்களே, உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் என்ன நடந்திருக்குன்னு, ஒரிசாவில் என்ன நடந்துச்சு, மகாராஷ்டிராவில் என்ன நடந்துச்சு. அதனால விஜய் ரொம்ப சாதாரணமாக அரசியலில் சாதித்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறது என்னமோ சரியாக படலை. ஏன்னா நீங்கள் சூழ்ச்சியால் தான் வெல்ல முடியும். அவங்க எடுக்கிற அதே ஆயுதத்தை நீங்களும் எடுத்தாதான் நீங்கள் அரசியலில் நிலைக்க முடியும் என்பதே நிச்சயமான உண்மை. சரி, இந்த ஒரே நேரத்தில் 3 எதிரிகளை எதிர்க்க விஜய் கலங்கி போயிருக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. கரூர் சம்பவத்தில் விஜய் எப்படி இருந்தாரோ அதே நிலைமையில், அதே மனநிலையில், அதே இறுக்கமான சூழ்நிலையில் தான் இன்னைக்கு விஜய் இருக்கிறார் என்றதில் சந்தேகம் இல்லை. காங்கிரஸால் தாவேகா முட்டு சந்துக்கு வந்துவிட்டது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். நான் நேற்றைய வீடியோவிலேயே தெளிவாக கூறியிருந்தேன், எதிரிகளோடு களமாடும்போது எதிரியின் பலத்தை குறைப்பதே மிக சிறந்த புத்திசாலித்தனம். எதிரியின் பலத்தை எப்படி குறைக்கிறது? இது ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமாக என்ன. எதிரியோட இருக்கிறவங்களில் ஒருவரை நண்பராக்கி கொண்டாலே எதிரியின் பலம் பாதியாக குறைந்துவிடும். இதுதான் சிம்பிள். இது எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அரசியலில் தாவேக்கா விஜய் தாக்கு பிடிக்க வேண்டுமானால் கண்டிப்பாக நாம் சில சூழ்ச்சிகளையும் அரசியல் விளையாட்டுகளையும் விளையாட தயாராக வேண்டும் என்பதே உண்மை. சரி, விஜய் தாவேக்கா ஆட்சி அமைக்கணும், தன்னையும் காப்பாற்றிக்கணும். இருக்கிற என்ன வழி? ஒரே வழி, ஒன்றுமே இல்லை. நீங்கள் காங்கிரஸை கலட்டி விட்டுருங்க, திமுகவும் ஆதரவு தரும், அதிமுகவும் ஆதரவு தரும், பாஜகவும் ஆதரவு தரும். ஒன்று, திமுக ஆதரவு கொடுத்தா திமுக தனது பழைய தவறுகளுக்காக வருந்தியதாகவும் ஒரு நல்லாட்சி அமைய உறுதுணையாக நின்றது அப்படின்ற நல்ல பேரும் திமுகவுக்கு கிடைக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி விஜய் நல்ல ஒரு நேர்மையான ஆட்சியை தர முன்வரலாம். சரி, திமுக வேண்டாம், தாவேக்காவுக்கு அதிமுக வருதுன்னு வச்சுக்கலாம். அதிமுக வந்தாலும் உங்களுக்கு ரெண்டு டபுள் பலம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டால் அதிமுகவோட உங்களுக்கு இணக்கமாக இருக்கிறது மத்தியில் இருக்கிற பாஜக ஆதரவு இல்லாமல் நீங்கள் அரசியலில் பாஜக உங்களுக்கு தேவையில்லைனாலும் ஆட்சி அதிகாரத்தில் மத்திய அரசின் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். உங்களோட அரசியல் நடவடிக்கைகளுக்கும் ஆட்சி நடத்துவதற்கும் ஆட்சிக்கு தேவையான நிதி ஆதாரங்களுக்கும் நீங்கள் மத்திய அரசு சார்ந்து தான் இருக்கணும். அப்படி
அப்படி இருக்கிற நேரத்தில் திமுக மாதிரியே பாஜகவை நீங்களும் எதிர்த்து நின்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான நிதிகள் கிடைப்பதில் மிகப்பெரிய சிக்கலும், ஆட்சி ஸ்திரத்தன்மையோடு காப்பாற்றுவதில் உங்களுக்கு இடையூறுகளும் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கும். நீங்கள் ஆட்சியை தக்க வைக்க கவனம் செலுத்தும் போது ஆட்சி நடத்துவதில் கவனம் சிதறி போய்விடும். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி, ஒன்று திமுகவை ஆதரிப்பது, இன்னொன்று அதிமுகவை ஆதரிப்பதன் மூலம் திமுகவை எதிர்கொள்ளும் வேலையை அதிமுக செய்து கொள்ளும். நீங்கள் ஆட்சியில் கவனம் செலுத்தலாம். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் மத்திய அரசுடன் ஒரு நட்புத்தன்மை ஏற்படும். நீங்கள் ஒன்றும் அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மாநில கட்சி, அவங்க தேசிய கட்சி. நீங்கள் மாநில அதிகாரம், அவங்க மத்திய அதிகாரம். அவங்க சப்போர்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும், உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு வேணும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர்களை அனுசரித்து போவது அடிமைத்தனம் இல்லை. ஒரு இணக்கமான சூழ்நிலையின் மூலம் உங்களுக்கு தேவையான உங்கள் எண்ணங்களும் திட்டங்களும் சட்டங்களையும் அடுத்து நீங்கள் கொண்டு வருவதற்கு மத்திய அரசு கண்டிப்பாக துணையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆகவே உங்களுக்கு 3 வழிகள் இருக்கிறது. ஒன்று திமுகவை ஆதரிப்பது, இன்னொன்று அதிமுகவை ஆதரிப்பதன் மூலம் பாஜகவை நண்பனாக்கிக் கொள்வது. ஆகவே காங்கிரஸை கலட்டி விடுவதே உங்களுக்கு மிக சிறந்த ஆப்ஷன். இதை விட்டுட்டிங்கன்னா நீங்கள் கடையை மூடிக்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். 108 எம்எல்ஏக்களை ஜெயிச்சோம் உங்களால் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் உங்கள் தொண்டர்கள் துவண்டு விடுவார்கள், உங்கள் ரசிகர்கள் கோபப்படுவார்கள். மீண்டும் ஒரு முறை எலெக்ஷன் வந்தால் அவங்க மனநிலை மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நாளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நாளைய ஆச்சரியமும் அதிசயமும் என்னவென்று